அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். எங்கள் சித்தப்பா பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி எங்கள் அத்தை வீட்டுக்காரங்க நலங்கு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வைக்கிறதுக்கு சரி காய்கறி எல்லாம் வாங்கணுமே, எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொம்படி சந்தை வேறு போட்டிருந்தாங்க அன்றைக்கி. சரி அந்த சந்தையில் போய் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தைக்கு கிளம்பிட்டு இருந்தோம். சரி அப்படியே போகிற வழியில் நாங்கள் பொம்படி ரீச் ஆகிட்டோம். சந்தை வந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு குமார் ஸ்டோரில் எல்லா திங்ஸ் வாங்கிக்கலாம், அந்த சமைக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குமார் ஸ்டோருக்கு கிளம்பிட்டோம். பொம்படி குமார் ஸ்டோருக்கு அப்படியே அங்கே போயிட்டு குமார் ஸ்டோரில் அங்கே கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குமார் ஸ்டோர் கொடுங்கன்னு சொல்லி ஆட்டோ குமார் ஸ்டோர் போட்டுட்டோம். அங்கே போனோம். எல்லா திங்ஸும் இருந்துச்சு. ஆனால் நம்ம தேடுற அளவுக்கு தான். நாங்கள் இங்கே பாப்பிரெட்டிப்பட்டியில் அளவுக்கு நம்மளுக்கு அங்கே தேட வரல. சரின்னு அங்கே கொஞ்சம் தேடி அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு குமார் ஸ்டோருக்கு வந்து சரி ஃபஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு செய்கிறதுக்கு ஸ்வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் போயிட்டு பிரியாணிக்கு அப்புறம் தால்ச்சா எல்லாம் செஞ்சுருந்தோம். அதுக்கு எல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது பார்த்தா 200க்கு மேலே 300 அவ்வளோதான் இருக்குது அங்கே. அதுக்கு மேலே தான் 1000 2000 அந்த மாதிரி தான் இருக்குது திங்ஸ் எல்லாம். இது பார்த்தா இது சின்னதாக தான் இருக்குது. ஆனால் 165 ரூபான்னு இருக்குது ரேட்டு. ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது, கெட்டியாக இருக்குது, பரவாயில்ல. இது ஆப்பம் போடுற மாதிரின்னு சொல்லி சின்னதாக, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது திங்ஸ் வாங்குறதை விட நான் இது பார்த்தது தான் நிறையா. அந்த கொடுவாள், அந்த கத்திங்க எல்லாம் இருந்துச்சு. அந்த கொடுவாள் எவ்வளோன்னு பார்த்தா அது வெயிட்டாக இருந்துச்சு, பரவாயில்ல. அது பார்த்தா 225ன்னு போட்டிருந்தாங்க ரேட்டு. அம்மா, பெரியம்மா, அப்புறம் அத்தை அவங்க எல்லோரும் அங்கே திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் இந்த சாமான் பக்கம் வந்துட்டேன். நான் இது பார்த்தா 67 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வெங்காயம், பூண்டு கொஞ்சம் இடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுருந்தாங்க இடிக்கிறது. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருந்தாலே அந்த பொண்ணுக்கு எல்லா பவுட்ரு, க்ரீம் அது இதுன்னு சொல்லி எல்லா திங்ஸ் வாங்கிட்டோம். வாட்டர் குடிக்கிற கப்பு, அப்புறம் ஸ்வீட் குடிக்கிற கப்பு அதெல்லாம் வாங்கிட்டு பில்லு போடுறப்போ போய் எங்கள் பெரியம்மா அக்கா பொண்ணுக்கு ஒரு கிண்டராஜா, என் பையனுக்கு ஒரு கிண்டராஜா அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து பில்லு போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆட்டோவில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு சந்தைக்கு போயிடலாம், போயிட்டு அங்கேயும் வாங்கிக்கலாம் சந்தை ஐட்டம்ங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பார்த்து எப்படியோ நாங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி எப்படியோ சந்தை போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த சந்தையில் போய் எல்லாம் கிடச்சிருச்சு, ஓரளவு கிடச்சிருச்சு. எல்லாம் வாங்கிட்டு அங்கேயும் பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு சந்தையிலையும். ஆனால் அவ்வளோ க்ரௌட் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அத்தனை பேர் ஒன்றும் வரல அங்கே சந்தையில். போயிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நாங்கள் வெங்காயம் அது இதுன்னு சொல்லி அங்கே வாங்கிட்டோம். போய் பார்த்தா அது 1 கிலோ அவ்வளோ இவ்வளோன்னு சொல்கிறாங்க சந்தையில். சரி அங்கே ஒரு 16 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு பார்த்தா நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அந்த மேலே அந்த ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்களே அது வெளிச்சமே அந்த பளிச்சுன்னு காமிக்குது. ஓகே, வெங்காயம் வாங்கிட்டு அப்படி சந்தை உள்ளே போயிட்டோம். நம்ம அங்கே பார்த்தா கருவாடு ஸ்மெல் அப்படியே தூக்குது. அப்புறம் அங்கே போயிட்டு பூசணிக்காய் அது இது வாங்கணும்னு சொன்னாங்க. அதுவும் வாங்கிட்டு எலுமிச்சைப்பழம், கொத்தமல்லி, அத்தையும் நான் பெரியம்மா அவ்வளோதான் போயிருந்தோம். ஆட்டோவில் பாட்டி உக்காண்ட்ருந்தாங்க. சரி அவங்க உக்காட்டோம் அப்படின்னு சொல்லி சொரக்காய் வாங்கிட்டு கொத்தமல்லி அது இது வாங்கிட்டு கொத்தமல்லி கிட்ட வந்துட்டு அங்கேயும் வாங்கிட்டோம். சரி நைட்டு கீரை செஞ்சிடலாம் அப்படின்னு பெரியம்மா கீரை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கீரையும் வாங்கி முடிச்சிச்சு. அப்புறம் அப்படியே ஆட்டோ போய் எல்லாம் லக்கேஜ் வச்சுட்டு அப்புறம் அங்கேயே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆயிடுச்சு. அங்கேயே சந்தை உள்ளே போயிட்டு சந்தை போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கே ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சு அங்கே. அப்புறம் ரொம்ப சுஸ்தாயிடுச்சு நம்மளுக்கு எல்லாம். அப்புறம் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியப்பா கேட்டுட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு இங்கே பார்த்தா உண்டிலுங்க எல்லாம் செம்மையாக இருந்துச்சு அந்த சந்தையில். வாங்கலான்னு தான் பார்த்தோம். சரி எந்த வேலைக்கு வந்திருக்கோம், இந்த வேலை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் இன்னொரு அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், அடுத்த வாரம் சந்தை போடுவாங்க, அந்த மாதிரி அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூஸ் குடிக்க கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அங்கே தான் நிற்கணும்னு நினச்சோம் ஜூஸ் கடையில். சரி அங்கே வேணாம், ஃப்ரூட் மிக்ஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். இங்கே ஃப்ரூட் மிக்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கி குடிச்சிட்டு
சரி அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. போகிற வழியில் அப்படியே கறி வாங்கிட்டு போயிடலாம், இருக்கா பாருங்கள் துறிஞ்சிப்பட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம். போகிற வழியில் அப்படியே பெரியம்மா இங்கே பாருங்கள் ஒரு 6 பொண்ணு நின்றுருக்காங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பாருங்கள் அப்படின்னு திரும்பி பார்த்தா இங்கே பார்த்தா பொம்மைங்க தான் நின்றுருக்கு ஃப்ராக்குங்க போட்டு. சரி ஓகேன்னு அங்கே ஒரு கொஞ்சம் சிரிப்பு எடுத்துகிட்டு அப்படியே கறி வாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் துறிஞ்சிப்பட்டி ஊரில் போய் ஒரு 4:30 ஆயிடுச்சு பக்கம். சரி இருக்கோ இல்லையோ ஒரு டவுட்டாக தான் கிளம்புனோம் நாங்கள் கறி கடைக்கு. இருக்கோ இல்லையோ கறி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வாங்கிட்டு கறி அப்படியே நாங்கள் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க துறிஞ்சிப்பட்டி விட்டு. சரி அப்படியே பிளான் போட்டு வந்துட்டுருந்தோம், மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மூவிக்கு அப்புறம் இங்கே சர்க்கஸ் போட்டிருந்தாங்க, கவிதா தேட்டர் முன்னாடி சர்க்கஸ் போட்டிருக்காங்க, அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். சரி போகலாம், சனிக்கிழமை கிளம்பிடலாம், நைட் ஷோ தான் போவோம் நாங்கள் எப்போது மூவிக்கு, நைட் ஷோ தான் கிளம்பலாம், சனிக்கிழமை நைட்டு மூவிக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்கள், விலாகாக தான் போடுவேன். சரி அப்படியே துறிஞ்சிப்பட்டியிலே சித்தப்பா கிடைச்சாங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு இந்த கடை தான் அங்கே சித்தப்பாவுது, அதில் ஏறிட்டாங்க பெரியப்பா, காரில் வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் இந்த ஆட்டோவிலே போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தா எல்லோரும் அப்படி எப்படி இருந்தாங்க. நாங்கள் எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தோமே, அது இறக்கணும்னு சொல்லி பிரதர் எல்லோரும் இறக்கிட்டு அப்புறம் நைட்டுக்கு பூண்டு உரிக்கிறதா இருந்துச்சு. அப்போது கறி வாங்கிட்டு வந்திருந்தோமே, அது பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நைட்டு பிரியாணி, அது கறி குழம்பு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் மார்னிங்காச்சு ஃப்ரைடே மார்னிங்கு எல்லோரும் குளிச்சுட்டு நமாஸெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் காய்கறி எல்லாம் வந்துட்டாங்க சமைக்கிறதுக்கு. பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அங்கே பக்காத்திங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் தான் நான் நமாஸ் படிச்சுட்டே எல்லாம் முடிச்சுட்டு நான் அப்போ தான் அம்மா வீட்டுக்கு வந்தேன். அங்கே பார்த்தா பாதி ரெடி ஆயிடுச்சு. பாயசம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பருப்பு குழம்புக்கு எல்லாம் தால்ச்சா கடிக்கிறதுக்கு பருப்பெல்லாம் கடிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் வெங்காயம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் அறுத்து வச்சுட்டாங்க பக்காத்துக்கு. நான் வந்து பார்த்தா பாதி வேலை ஆயிடுச்சு இங்கே. அப்புறம் என் பையனுக்கு ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொல்லி அப்போ தான் எழுந்து அவன் நின்றுருக்கான். ஓகே எங்கள் அக்கா பொண்ணு ரெடியாக இருந்தால் அவளுக்கு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு என் பையன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என் பையன் தூங்கு மூஞ்சியில் எழுந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு ஓகே அப்படியே நாங்கள் பியூட்டி பார்லருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அம்மா போயிட்டோம் ஐப்ரோ பண்ணுறதுக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னே ஐப்ரோ பண்ணிக்கிட்டேன், அம்மா பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு கூட்டிகிட்டு போய் ஐப்ரோ பண்ணிக்கிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா சில்லி போட்டுருந்தாங்க. கபாபு ஸ்மெல்லு தூக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு. ஓகே டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஓகே நைட்டெல்லாம் எங்கள் சிஸ்டருங்க உட்காந்துட்டு 2 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே முஸ்லீம்காரங்க எப்படி ஏஜ் அட்டைன் பண்ணால் எப்படி வைக்குவாங்கன்னு அப்படியே பார்த்துட்டே வாங்க. மாஷா அல்லா, நீங்களும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. இதை திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தது, டெக்கரேஷன் அப்படி பண்ணியிருந்தாங்க எங்கள் 2 பேர் சிஸ்டருங்களும். இப்படி தான் முஸ்லீம்காரங்க பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்பனும் மகனும் சேம் ட்ரெஸ் போட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. நானும் வெயின் கலர் சாரி போட்டிருந்தேன். சரி எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம், மழை வர மாதிரி மேலே ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வீட்டில் வச்சுட்டோம். மழை ஆரம்பிச்சிச்சு. ஓகே எல்லோரும் உள்ளே வந்து உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளே உட்காந்துருந்தோம். அது சவுக்கி அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அது பண்ணிட்டு தான் அது மேலே உட்கார வைப்போம் பொண்ணுக்கு. பண்ணுறதுக்கு வேறு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வெயிட் பண்ணிருந்தோம். அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க அது.
பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், இப்படி தான் பண்ணுவாங்க முஸ்லீமில். அப்புறம் நலுங்கு வச்சுட்டு அப்படியே சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க ஒரு பந்தி உக்காந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பந்தியில் நானும் என் தங்கச்சி உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.